என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த பாடல்களில் சரித்திரங்களும் புராணங்களும் இவருக்கு வந்து சாமி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மேற்சாயல் பூசி பல பெயர்கள் கொடுத்து புராணங்கள் கொடுத்து அவர் வந்து பல கதைகளுக்கு வந்து அவரை உட்படுத்திட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அவர் வந்து ஒரு மனிதன் தான். அப்படி नमस्कार दोस्तों, हिंदू धर्म में इवन दो हमें अलग अलग प्रकार के भगवान के रूप देखने को मिलते हैं, भगवान के अलग अलग अवतार से देखने को मिलते हैं, लेकिन भगवत गीता के चैप्टर 10 में मेंशन சகோதரர் துருவரத்தி என்ன கூறுகிறார் என்றால், நாம் பல கடவுள்களை பல்வேறு ரூபங்களில் வணங்கினாலும் நாம் ஒரே இறைவனைத்தான் துதிக்கின்றோம். இதனையே பகவத்கீதையில் அத்தியாயம் 10 கூறப்பட்டுள்ளது. நம்மளை வந்து எல்லாமே அருவ வழிபாடு தான். நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு உருவமே கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு எல்லாமே அருவ வழிபாடு தான். இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் நம்மளோடது. ஆனால் இதை புரிஞ்சிக்காத ஆரியர்களும் திராவிடர்களும் நம்மளுடைய அத்தனை எல்லா புராணங்களையும் எல்லாத்தையுமே எடுத்து, நம்மளுடைய நூட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொன்ன அருவ வழிபாட்டை அத்தனையுமே வந்து உருவ வழிபாடாக மாற்றி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. I think the question is more, how did prophets of God become Hindu gods? இந்து கடவுளர்கள் உண்மையில் இறைவன் தூதர்களா என்பது கேள்வி. நான் நினைக்கிறேன், உண்மையில் இந்த கேள்வி இவ்வாறு இருக்க வேண்டும்: எப்படி இறைவன் தூதர்கள் கடவுள்கள் ஆனார்கள் என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் உலகத்துடைய மதங்களின் வரலாற்றினை பார்க்கும்பொழுது ஒரு பொதுவான விஷயம் நமக்கு தெரிகிறது. அவை அனைத்திலும் ஏகத்துவம், ஒரே இறைவன் என்ற விஷயம் இழையோடுகின்றது. துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்களுடைய வரலாற்றில் காணப்படக்கூடிய அந்த மகத்தான மனிதர்களை, அவர்களில் பெரும்பாலானவர்கள் இறைவனுடைய உண்மையான தூதர்களாக எண்ணிருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய தகுதியை மிகைப்படுத்தி சிலைகளாகவும் கடவுள்களாகவும் ஆக்கிவிட்டனர். அன்பிற்குரிய தமிழ் முஸ்லிம் சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குரான் இவ்வாறு கூறுகிறது: நாங்கள் அல்லாஹ்விடத்திலும் எங்களுக்கு இறக்கப்பட்டதிலும் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோருக்கும் யாக்கூபுக்கும் அவருடைய மக்களுக்கும் இறக்கப்பட்டதிலும், அதாவது இறக்கப்பட்ட வேதங்களிலும் வஹியிலும், மூசாவுக்கும் ஈசாவுக்கும் வழங்கப்பட்டதிலும், இவ்வாறே எல்லா நபிமார்களுக்கும் அவர்களுடைய இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டதிலும் நம்பிக்கை கொண்டுள்ளோம். நாங்கள் அவர்களுள் எவருக்கிடையிலும் வேற்றுமை பாராட்டுவதில்லை. நாங்கள் அவனுக்கே, அதாவது இறைவனுக்கே கட்டுப்பட்டவர்களாவோம் என்று திருமறை கூறுகிறது. அதாவது திருக்குரான் என்ன கூறுகின்றது என்றால், இறைவனால் அனுப்பப்பட்ட அனைத்து இறை தூதர்களையும் நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு முஸ்லிமின் கடமையாகும் என்று கூறுகிறது. ஒரு ஹிந்துவிற்கு நபிகள் நாயகம் அவர்களையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இயேசுவையோ மோசேவையோ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. அதேபோல் ஒரு கிறிஸ்தவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எந்த கட்டாயம் இல்லை. ஸ்ரீகிருஷ்ணரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஆனால் ஒரு முஸ்லீமாக பிறந்த ஒருவருக்கு இந்த விஷயம் கட்டாயமாகிவிடுகின்றது. அதாவது அவர் எல்லா காலத்திலும் எல்லா நாட்டிலும் தோன்றிய இறை தூதர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவருக்கு கட்டாய கடமையாகி விடுகின்றது. ஏனென்றால் இங்கே ஓதப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் ஒரு நபியை ஏற்று இன்னொரு நபியை ஏற்காதிருப்பது இறைவனின் பார்வையில் குற்றமாகும். இனி திருக்குரான் உலகமெங்கிலும் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதை குறித்து கூறும் சில வசனங்களை பார்ப்போம். இறைவன் கூறுகிறான்: வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்திர் ரசூலன் அனிபுதுல்லாஹ வஜ்தனிபுத் த்வாகூத். நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், தீயவர்களை விட்டு விலகுங்கள் என்ற கட்டளையுடன் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் நிச்சயமாக நாம் தூதரை அனுப்பினோம். மேலும் இறைவன் கூறுகிறான்: வஇம்மின் உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர். எச்சரிக்கை செய்பவர் எவரும் வராத எந்த சமுதாயமும் இல்லை. மேலும் அவன் கூறுகிறான்: வலி குல்லி கௌமின் ஹாத். ஒவ்வொரு சமுதாயத்தினருக்கும் இறைவனிடமிருந்து அனுப்பப்பட்ட வழிகாட்டி ஒருவர் உண்டு. இறைவன் இவ்வாறு கூறுகிறான்: வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக மின்ஹும் மன் கசஸ்னா அலைக வமின்ஹும் மல்லம் நக்சுஸ் அலைக். நிச்சயமாக நாம் உமக்கு முன்னர், அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னர் பல தூதர்களை அனுப்பியுள்ளோம். அவர்களுள் சிலரை பற்றி நாம் உமக்கு கூறியுள்ளோம். நாம் உமக்கு கூறாதவர்களும் அவர்களுள் சிலர் உள்ளனர். இதிலிருந்து திருக்குரானில் பெயர் குறிப்பிடப்படாத இறை தூதர்களும் உண்டு என்பது உறுதியாகிறது. மேலும் நபிமொழியில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், உலகமெங்கும் 1,24,000 நபிமார்கள் தோன்றியுள்ளனர் என்று கூறப்படுகிறது. ஆனால் திருக்குரானிலோ வெறும் 25 பெயர்கள் மட்டுமே கூறப்பட்டுள்ளன. எனவே திருக்குரானில் குறிப்பிடப்படாத பல நபிமார்கள் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டிப்பாக தோன்றியிருக்க வேண்டும். இவர்களை ஏற்பது ஒரு முஸ்லிமின் கடமையும் ஆகும். இவ்வாறு நோக்குகையில், இந்தியாவில் தோன்றிய ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு இறை தூதர் என்று நாம் நம்புவதற்கு போதுமான முகாந்திரம் உள்ளது. நபிமொழி ஒன்றில் இவ்வாறு காணப்படுகின்றது: கானஃபில் ஹிந்தி நபியுன் அஸ்வதுல்லவுன் இஸ்முஹு காஹினா. இந்தியாவில் கருநிறமுள்ள ஒரு இறை தூதர் தோன்றினார், அவர் பெயர் காஹினா. இது கிருஷ்ணருடைய ஹஜரத் ஸ்ரீகிருஷ்ண மகாராஜ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மற்றொரு பெயரான கண்ணா அல்லது கண்ணையா போன்ற பெயர்களை சுட்டி காட்டுகின்றது. அரபி வடிவத்தில் சுட்டி காட்டுகின்றது.
அது மட்டுமல்லாமல் அஹ்மதியா முஸ்லிம் ஜமாத்தை தோற்றுவித்த ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மது அலை இஸ்லாம் அவர்கள் தமது தொஃபய கைசரியா என்னும் நூலில் கோடிக்கணக்கான மக்களின் உள்ளங்களில் நீண்ட நெடுங்காலமாக நிலைத்திருப்பது சாமானியர்களுக்கு சாத்தியமானதொன்றல்ல, இறைவனால் அனுப்பப்பட்ட நபிமார்களே மக்களின் மனங்களில் நெடுங்காலம் வீற்றிருப்பர், இந்த உயர் தகுதினை நபிமார்கள் அல்லாத வேறெவருக்கும் இறைவன் வழங்குவதில்லை என்ற கருத்தை தெரிவித்துள்ளார்கள். ஸ்ரீ கிருஷ்ணர் கோடானு கோடி மக்களின் மனங்களில் நெடுங்காலம் வாழ்ந்து வருபவர். இறை தூதர் அல்லாத ஒருவரால் இத்தகைய இடத்தை நிச்சயமாக பிடிக்க இயலாது. இதன் அடிப்படையிலேயே அஹ்மதி முஸ்லிம்கள் ஸ்ரீ கிருஷ்ணரை ஓர் இறை தூதராக இருக்கின்றார்கள். மேலும் ஹஜரத் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் எனக்கு அறிவித்தபடி உண்மையில் ராஜா கிருஷ்ணர் ஒரு மாபெரும் மனிதராக விளங்கினார். அவரோடு குறிப்பிடத்தக்க எந்த ஒரு மாபெரும் ரிஷியையோ முனிவரையோ இந்துக்களுள் பார்க்க முடியாது. அவருடைய காலத்தில் அவர் அவதாரமாக, அதாவது நபியாக விளங்கினார். இறைவனிடமிருந்து அவருக்கு ரூஹுல் குதுஸ், பரிசுத்த ஆவி இறங்கிக் கொண்டிருந்தது. அவர் இறைவன் புறமிருந்து பெரும் வெற்றிக்குரியவராகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராகவும் விளங்கினார். அவர் ஆரிய பூமியை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்தினார். ஆனால் அக்கால நபியாகிய அவருடைய போதனைகள் பிற்காலத்தில் பல வகையிலும் சீர்குலைக்கப்பட்டு விட்டன. லெக்சர் சியால்கோட், தமிழில் சியால்கோட் சொற்பொழிவு, பக்கம் 38, நஷ்ரோ இஷாத் காதியான் வெளியீடு. I think the question is more, how did prophets of God become Hindu gods? இந்து கடவுளர்கள் உண்மையில் இறைவன் தூதர்களா என்பது கேள்வி. நான் நினைக்கிறேன் உண்மையில் இந்த கேள்வி இவ்வாறு இருக்க வேண்டும்: எப்படி இறைவன் தூதர்கள் கடவுள்கள் ஆனார்கள் என்று இருக்க வேண்டும். ஏனென்றால் நம் உலகத்துடைய மதங்களின் வரலாற்றினை பார்க்கும்பொழுது ஒரு பொதுவான விஷயம் நமக்கு தெரிகிறது. அவை அனைத்திலும் ஏகத்துவம், ஒரே இறைவன் என்ற விஷயம் இழையோடுகின்றது. இந்துக்கள் கூட இந்த வாதத்தை செய்வார்கள். கிறிஸ்தவர்கள் மட்டும் இதில் ஒன்றும் விசேஷமானவர்கள் கிடையாது. கிறிஸ்தவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் 3 கடவுள் என்று கூறுகிறோம், ஆனால் அவர்கள் அனைவரும் ஒருவரை, அதாவது ஒரே இறைவனைத்தான் குறிக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். அந்த 3 என்பதும் ஒரே இறைவனைத்தான் குறிக்கிறது என்று கூறுகிறார்கள். இந்துக்களும் கூட இதே வாதத்தை தான் செய்கிறார்கள். அவர்கள் தாங்கள் வணங்கக்கூடிய சிலைகளை உங்களுக்கு சுற்றி காட்டினாலும் அவர்கள் சொல்வது என்னவென்றால், நாங்களும் ஒரு கடவுளைத்தான் வணங்குகின்றோம், நாங்களும் அனைத்து வல்லமைகளை கொண்ட ஒரே இறைவனைத்தான் வணங்குகின்றோம் என்று கூறுகிறார்கள். எனவே இந்த விஷயம் ஒரு பொதுவான கருத்தாக அனைத்து மதங்களிலும் காணப்படுகின்றன. அதாவது எல்லாம் வல்ல இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவன் மற்ற எல்லா கடவுள்களை விட மேலானவனாக இருக்கிறான், மேல்நிலையில் இருக்கின்றான். துரதிருஷ்டவசமான விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்களுடைய வரலாற்றில் காணப்படக்கூடிய அந்த மகத்தான மனிதர்களை, அவர்களில் பெரும்பாலானவர்கள் இறைவனுடைய உண்மையான தூதர்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை அவர்களுடைய தகுதியை மிகைப்படுத்தி சிலைகளாகவும் கடவுள்களாகவும் ஆக்கிவிட்டனர். மேலும் அவர்களுடைய நம்பிக்கைகளுக்கு ஏற்ப ஆக்கிவிட்டனர். நாம் வேறுபாடின்றி தொடர்ந்து இந்த பெரிய மதங்களில் வரலாற்றில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், இந்த மிகப்பெரிய சான்றோர்கள், இந்த மனித இறை தூதர்கள், அவர்களுடைய தகுதி மிகைப்படுத்தப்பட்டு அவர்கள் கடவுள்களாக மாற்றப்பட்டு விட்டார்கள். நமது அஹ்மதி சகோதரர் கூறியது உண்மைதான் என்பதை துருவ் ரதி என்ற புகழ்பெற்ற யூடியூபர் கூறுவதிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ளலாம். नमस्कार दोस्तों, हिंदू धर्म में इवन दो हमें अलग अलग प्रकार के भगवान के रूप देखने को मिलते हैं, भगवान के अलग अलग अवतार से देखने को मिलते हैं, लेकिन भगवत गीता के चैप्टर 10 में मेंशन சகோதரர் துருவ் ரதி என்ன கூறுகிறார் என்றால், நாம் பல கடவுள்களை பல்வேறு ரூபங்களில் வணங்கினாலும் நாம் ஒரே இறைவனைத்தான் துதிக்கின்றோம். இதனை பகவத்கீதையில் அத்தியாயம் 10 கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் கூறுகிறார், நானே படைப்பாளனாக இருக்கிறேன், நானே எல்லா உயிரினங்களையும் உருவாக்கும் விதையாக இருக்கிறேன், நான் எல்லா உயிர் வாழும் மக்களுடைய இதயங்களில் வீட்டிருக்கின்றேன், நானே ஆதி, நானே மத்தி, நானே எல்லாவற்றிற்கும் அந்தமாவேன், நானே விஷ்ணு, நானே சூரியன், நானே சந்திரன், நானே சாமவேதம், நானே இந்திரன், நானே சிந்தனையாவேன், நானே உணர்வாவேன், நான் சங்கரனாவேன், நான் குபேரனாவேன், நான் அக்னியாவேன், நான் மேருவாவேன், நானே பிரகஸ்பதி, நானே கார்த்திகேயன், நானே சமுத்திரம், நானே பிருகு ரிஷி, நானே ஓம், நானே இமயம், நானே அரசமரம், நானே காமதேனு, நானே காமதேவன், நானே வருணன், நானே யமராஜன், நானே பிரகலாதன், நானே கருடன், நானே பவன், நானே ராமன், நானே கங்கை, நானே முடிவுரா காலம், நானே பிரம்மா என்று கூறப்பட்டுள்ளது. ஏகத்துவம் ரிக்வேதத்திலும் சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் அவனை இந்திரன் என்றும், மித்திரன் என்றும், வருணன் என்றும், அக்னி என்றும், வானத்தின் மேன்மையான இறக்கைகளை கொண்ட கருடன் என்றும் அழைக்கிறார்கள். எனவே எவன் ஒருவனோ அவனுக்கு மகான்கள் நிறைய பெயர்களை கொடுக்கிறார்கள். அவனை அக்னி என்றும், யமன் என்றும், மகா மதரீஸ்வன் என்றும் அழைக்கிறார்கள். தொடர்ந்து யஜுர்வேதத்தில் இருந்தும் சகோதரர் இன்னொரு சான்றை காட்டுகிறார். அதில் அத்தியாயம் 32 ஏகத்துவத்தையே வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அவனே அக்னி, ஆதித்யா அதாவது சூரியன், அவனே வாயு, சந்திரன், அவனை போல் யாரும் இல்லை, அவனுடைய மகத்துவம் பெரிதானதாகும், அவன் எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறான், அவனுக்கு முன் எதுவுமே இருந்ததில்லை. முத்தை தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்தி குருவித்து குருபர என ஓதும். ஸோ ஹாய் கைஸ், நான் குணத்திலேருந்து தண்டபாணி. சரி, இதில் என்ன முதல் செய்தி அப்படின்னு சொன்னால், முருகனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆதி தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய முருகன் அப்படிங்கிறவர் இருக்கார் இல்லைங்களா, அவர் தெய்வமாக அப்படியே பிறக்கலை,
நம்ம பார்க்குற மாதிரி 6 தலையும் 12 கைகளும் உண்டான பல ஆயுதங்கள் ஏந்தி மயிலை வாகனமாக வச்சுக்கிட்டு மயில் மேலே உட்காந்து போன ஆளெல்லாம் இல்லை. நம்மளை போலவே நம்மளோடவே மனிதனாய் பிறந்து நம்மளை போல இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒரு அரசனாய் இருந்து வாழ்ந்து சித்து நிலை அடைந்த ஒரு சிவசித்தன் தான் வந்து முருகன் அப்படிங்கிறவருக்கு உண்டான சான்று குறிப்புகள் தான் வந்து இந்த காணொளி காட்சியை நான் தரப்போகிறேன். முதல் ஆதாரம் என்ன அப்படின்னு சொன்னால், மாமூலனார் அப்படிங்கிறவர் அகநானூற்று பாடலில் ஒரு இடத்துல எழுதுகிறாரு. என்னென்னா, முருகன் நற்போர் நெடுவேல் ஆவி அப்படின்னு தான் ஒரு இடத்துல அந்த பாட்டினுடைய 3வது வரியில் இந்த ஒரு வரி வருது. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, குதிரை முகம் கொண்ட மலைகளில் வாழக்கூடிய மறவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தவர் வந்து இந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யானை முகம் கொண்ட 6 முகடுகள் கொண்ட ஒரு மலையில் வாழ்ந்துட்டுருக்காரு. அந்த மலையினுடைய 6 முகடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மலையினுடைய ஒரு பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் பொதினி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பொதினி அப்படிங்கக்கூடிய இடத்துல இந்த முருகன் அப்படிங்கிறவர் தன்னுடைய மக்களோட இவரும் வாழ்ந்துட்டு வராரு. இன்னைக்கு பொதினி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலைப்பகுதி இருக்கு இல்லையா, அந்த மலைப்பகுதி தான் இன்னைக்கு பழனி அப்படின்னு சொல்லி வழங்கப்படுது. அந்த இடத்தை சுற்றி இருந்த 6 முகடுகளையும் இந்த முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் ஆள்றாரு. அதனால தான் அவருக்கு அருமுகன் அப்படிங்கிற ஒரு பெயரும் இருக்குது அப்படின்னும் ஒரு சொல் வழக்கில் வரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு. அடுத்தது தொல்காப்பியத்தில் பொருள் அதிகாரத்தில் அகத்திணை அப்படிங்கிறதுக்குள்ள 5வது பாட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த முருகன் அப்படிங்கிறவருக்கு இன்னொரு பேர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, சேயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் சொல்கிறாங்க. சேயோன் அப்படின்னா செந்நிறம் பொருந்தியவன், குழந்தை போல மனப்பான்மை உடையவன், தன்னை அண்டி வருபவரை காப்பாற்றுபவன். அதுலேயும் அந்த சேயோன் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை ஆண்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது, குறிஞ்சி நிலமான மலைப்பகுதிகள், அதாவது மேகம் சூழ்ந்து இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை தான் வந்து இந்த சேயோன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முருகனார் ஆண்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல் சொல்லுது. அப்புறம் இன்னொன்று பார்க்கும் பொழுது புறநானூற்றில் 56வது பாட்டாக ஒரு பாட்டு வருது. அந்த பாட்டில் என்னென்னா, மயிலை கொடியாக ஏந்தி என்றும் வெற்றி மட்டுமே அடையக்கூடிய ஒருவனும் அந்த மயிலையே வாகனமாக கொண்ட ஒருவனும் ஒளி பொருந்திய சேயோன் அப்படின்னு சொல்லி புறநானூற்றில் ஒரு பாட்டு வருது. இந்த இடத்துலையும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசனாக தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்களே தவிர, ஒரு போருக்கு போனாலும் எந்த இடத்துலையும் வெற்றி மட்டுமே உண்டான ஒரு அரசனாக தான் இந்த இடத்துல முருகனை பாவிச்சு சொல்லியிருக்காங்க புறநானூற்று பாட்டிலையும். அப்போது ஏன் வந்து முருகனுக்கு வந்து சேவலும் மயிலும் வந்துன்னா, ஏன் அவங்க மலையில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க அந்த இடத்துல சேவலும் மயிலும் தான் வந்து அதிகமாக இருந்திருக்கும். அந்த காலத்தில் மக்கள் இயற்கையோடு ஏந்து வாழக்கூடிய வாழ்க்கையை பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. போகநாதர் எழுதிய சப்தகாண்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் போகர் 7000 அப்படின்னு ஒரு நூல் இருக்குது. அவர் எழுதிய அந்த சப்தகாண்டத்தில் 5வது காண்டத்திலிருந்து அந்த சான்று குறிப்புகள் எல்லாமே சொல்கிறாரு. சுப்பிரமணியர் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேர் சொல்கிறாரு, முருகன் அப்படின்னு பேர் சொல்கிறாரு, வடிவேலன் அப்படின்னு அந்த இடத்துல நிறைய பேர்கள் சொல்கிறாரு. அப்போ இது அத்தனையுமே வந்து அந்த ஒருவரையே காட்டுது. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், அந்த பாடல்களில் சரித்திரங்களும் புராணங்களும் இவருக்கு வந்து சாமி அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மேற்சாயல் பூசி பல பெயர்கள் கொடுத்து புராணங்கள் கொடுத்து அவரை வந்து பல கதைகளுக்கு வந்து அவரை உட்படுத்திட்டாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது, அவர் வந்து ஒரு மனிதன் தான் அப்படின்னு சொல்லி போகர் தன்னுடைய சப்தகாண்டத்தில் வந்து சொல்கிறாரு. யாருக்கு? புலிப்பாணி அப்படிங்கிறவருக்கு சொல்கிறாரு. தவிர என் குருவான அகத்தீசனாருக்கு முருகப்பெருமான் உபதேசித்ததும் நிறைய ரகசியங்களும் அகத்திய பெருமான் தன்னுடைய 12000 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூலில் எழுதி வச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாரு. இந்த 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் ஆரியர்களுடைய ஆதிக்கமும் திராவிடர்களுடைய ஆதிக்கமும் அதிகமாகிறதுனால நம்மளை வந்து எல்லாமே அருவ வழிபாடு தான். நம்மளுக்கு எதுவுமே வந்து ஒரு உருவமே கொடுக்கவே இல்லை. நம்மளுக்கு எல்லாமே அருவ வழிபாடு தான், இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை தான் நம்மளோடது. ஆனால் இதை புரிஞ்சிக்காத ஆரியர்களும் திராவிடர்களும் நம்மளுடைய அத்தனை எல்லா புராணங்களையும் எல்லாத்தையுமே எடுத்து, நம்மளுடைய நூட்கள் எல்லாத்தையுமே எடுத்து சொன்ன அருவ வழிபாட்டை அத்தனையுமே வந்து உருவ வழிபாடாக மாற்றி நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க